வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்ம சேனலை ரொம்ப நாளாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எதுவும் பெருசாக பண்ணுறது கிடையாது. பட் இட்ஸ் கெட்டிங் டஃப் தீஸ் டேஸ். ஸோ என்னோட ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சேனலோட growthக்கு உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை பண்ணுங்கள். அதுக்கான யூபிஐ ஐடி இப்போ ஸ்க்ரீனில் வரும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். அண்ட் அப்ராடில் இருக்கவங்களுக்கு பைமிய காஃபி லிங்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்து பண்ணுங்கள். வெல்கம் டு ஹாண்டட் டைம்ஸ். நியூயார்க் நகரம். மணி காலை 10. உலக புகழ்பெற்ற நியூயார்க் நகரம் முழுக்க கடந்த 2 நாட்களாக பயங்கரமான வன்முறை வெடிச்சிருந்தது. அந்த 2 நாட்களாக நியூயார்க்கோட நகர தெருக்கல்ல தொடர்ச்சியாக போலீஸோட சைரன் சத்தமும், துப்பாக்கிகள் வெடிக்கிற சத்தமும், மனித ஓலங்களும் நிறைஞ்சிருந்தது. அப்படி அங்க என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னா, அங்க வாழ்ந்து வந்த மக்கள், குறிப்பா இளைஞர்கள் ஒரு மிருகமா மாறி இருந்தாங்க. கண்ணில் படுற எல்லாரையும் துண்டு துண்டா பிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் வெறும் கைகளால. அவங்க நடந்துக்கிறத வச்சு பார்க்கும்போது அவங்க உண்மையாவே மனுஷங்க தானான்னு சந்தேகம் ஒரு பக்கம் ஏற்படாம இல்லை. எதை பத்தியும் கவலைப்படாம மனிதர்கள் காட்டு மிருகங்கள் மாதிரி கூட்டம் கூட்டமா வேட்டையாட ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அந்த ஒரு நிலைதான் நியூயார்க் நகரம் முழுக்கவே நிரம்பி இருந்துச்சு. ஆனா இந்த நிலை நியூயார்க்ல மட்டுமே இல்லை. உலகத்தோட மற்ற பெரிய நகரங்களான டோக்கியோ, லண்டன், சிட்னி, டெல்லி, பீஜிங், மாஸ்கோ, பாரிஸ்னு பல நகரங்கள்ல கடந்த 2 நாட்களா இதுதான் பிரச்சனை. அரசாங்கங்களும் அவங்களோட போலீஸும் திடீர்னு ஏற்பட்ட இந்த பிரச்சனையால என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன் அவங்க தான் அந்த பிரச்சனையில பெரிய அளவு பாதிக்கப்பட்டாங்க. உலகம் முழுக்க பல நாடுகள் வேற வழி இல்லாம ராணுவ சட்டத்தை, அதாவது மார்ஷியல் லாவை அமல்படுத்தினாங்க. டிவிக்கள்லையும் ரேடியோக்கள்லையும் இன்டர்நெட்லையும் தொடர்ந்து எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுட்டே வந்துச்சு. பொதுமக்கள் எந்த காரணத்தை கொண்டும் வீட்டை விட்டோ, அவங்க பாதுகாப்பா இருக்க இடத்தை விட்டோ வெளியே வர வேணாம், நிலைமை கட்டுப்பாட்டுக்குள்ள வந்ததும் அறிவிப்பு வெளியிடப்படும்னு தொடர்ந்து ரிலே ஆகிட்டே இருந்தது பல மீடியம்ஸ்ல. ஆனா உண்மையில என்ன நடக்குதுன்னே அரசாங்கத்துல இருந்த பெரும்பாலானவங்களுக்கு தெரியவே தெரியாது. நிலைமை தங்களோட கையை மீறி போயிடுச்சுன்னு இனி அவங்கவங்களோட உயிர் அவங்கவங்க கையில தான் இருக்குன்றத எப்படி அவங்களால வெளிப்படையா சொல்ல முடியும்? ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சவங்கள ஒருத்தன் தான் லியோ. சிஐஏ மேற்கொண்டு வந்த சீக்ரெட் சர்வைலன்ஸ் ப்ராஜெக்டோட டேட்டா அனலிஸ்டா கடந்த 5 வருஷத்துக்கு மேல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தான். நியூயார்க்ல இருந்த ஒரு பெரிய கட்டிடத்துல 12வது மாடியில் இருந்த ஒரு வீட்டுல தங்கி இருந்தான் லியோ. கடந்த 2 நாட்களா அவன் அந்த வீட்டை விட்டு வெளியே போகவே இல்லை. ஆனா இப்போ போயாக வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்க எழுந்துச்சு. வெளியே என்ன நடக்குதுன்னு ஜன்னல் வழியா எட்டி பார்த்தான் லியோ. அங்க 4-5 இளைஞர்கள் ஒரு வயசானவரை கொடூரமா வெறும் கைகளாலேயே கொலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தூரத்துல ஒரு பொண்ணு கோட் ஷூட்ல அவங்கள நோக்கி ஓடி வந்தாங்க. ஆனா அவங்க சாதாரண மனுஷங்கள மாதிரி ஓடி வரல, 4 கால்கள்ல ஒரு மிருகம் மாதிரி ஓடி வந்தாங்க. அதை பார்த்த லியோவுக்கு ஒரு நிமிஷம் பயத்தினால உடம்பே புல்லரிச்சு போச்சு. உலகம் முழுக்க இப்படி ஒரு நிலை ஏற்படுவதற்கு காரணம் என்ன? ஒரு மாத்திரை. அது ஒரு சின்ன டேப்லெட். ஆனால் வழக்கமான டேப்லெட் மாதிரி ரவுண்டாவோ கேப்சூல் வடிவத்திலையோ அது இல்லை. முக்கோண வடிவத்தில் நடுவில் சின்ன ரவுண்ட் போட்டு பார்க்கவே வித்தியாசமாக இருந்தது அந்த டேப்லெட். வழக்கமான டேப்லெட் மாதிரி போரிங் ஒயிட் கலர்லேயோ ரோஸ் கலர்லேயோ இல்லை லைட் எல்லோ கலர்லேயோலாம் அந்த டேப்லெட் இல்லை. வயலட் கலரில் பார்க்கவே வித்தியாசமாக இருந்துச்சு. பிரகாசமான வெளிச்சத்துக்கு கீழே அதை வச்சு பார்த்தா அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் லைட்டா மின்னவும் செஞ்சது. இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான மாத்திரையோட பேரு சோமா டி. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு மாத்திரையை பத்தி யாரும் கேள்விப்பட்டது கூட கிடையாது. ஏன் இந்த டேப்லெட் மார்க்கெட்டுக்கு வந்ததே கூட ஒரு மிஸ்ட்ரி தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாள் காலையில டார்க் வெப்ல இயங்கிட்டு வர்ற பல்வேறு இணையதளங்கள்ல இதோட ஃப்ரீ சாம்பிள்ஸ் எக்கச்சக்கமா கிடைக்க ஆரம்பிச்சுது. முதல்ல அந்த டேப்லெட்டை வாங்க எல்லாரும் பயந்தாங்க, தயக்கம் காட்டினாங்க. ஏன்னா டார்க் வெப்ல ஒர்க் ஆகிட்டு வந்த அந்த மாதிரியான வெப்சைட்டை கிராக் டவுன் பண்ண உலகத்துல இருந்த பல்வேறு நாடுகளை சேர்ந்த கவர்மெண்ட்ஸ் மும்முரமா இருந்தாங்க. இந்த டார்க் வெப்பை யூஸ் பண்றவங்களையும் சரி, அதுல பொருட்களை விற்கக்கூடியவங்களையும் சரி பிடிக்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் உலகம் முழுக்க நடந்திருக்கு. அதுல மிகப்பெரிய நெட்வொர்க்கை கொண்ட வெப்சைட் எல்லாம் கூட பிடிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது தான் அவங்களால ஏற்படுத்தப்பட்ட ஒரு டிராப்பா இருக்கும்னு தான் முதல்ல இந்த மாத்திரையை பார்த்தவங்க எல்லாருமே நினைச்சாங்க. ஸோ அதை யாருமே வாங்க தயாரா இல்லை. ஆனா ஒரு வாரத்துக்கு அப்புறமா அது உண்மையான ஒருத்தர் ட்ரை பண்ண நினைச்சாரு.
அவர் அந்த ஃப்ரீ சாம்பிள்ஸை ஆர்டர் பண்ண 2 நாட்களுக்குள்ள டேப்லெட் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருப்பதாகவும் அங்க போய் எடுத்துக்கங்கன்னு சொல்லி அவருக்கு ஒரு பர்சனல் மெசேஜ் போயிருக்கு. அந்த மெசேஜ் புதுசா இருக்கவும் அந்த இடத்துல உண்மையாவே டேப்லெட்ஸ் இருக்கான்னு பாக்குறதுக்காக அந்த நபர் அங்க போயிருக்காரு. ஆச்சரியப்படும் விதத்துல மெசேஜில் சொல்லி இருந்த மாதிரியே அந்த இடத்துல டேப்லெட்ஸ் இருந்திருக்கு. அதை முதல்ல பயன்படுத்தின அந்த நபர் உண்மையாவே மிரண்டு போயிருக்காரு. உடனடியா அந்த மாத்திரையை பத்தி டார்க் வெப்ல இருந்த பலருக்கும் தெரியப்படுத்தி இருக்காரு அந்த நபர். அங்கிருந்து ஆரம்பிச்சது அந்த டேப்லெட்டோட பாப்புலாரிட்டி. முதல்ல டார்க் வெப்பை யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு மட்டுமே கிடைச்ச அந்த டேப்லெட் போக போக பொதுமக்களோட புழக்கத்துக்கும் வந்துச்சு, குறிப்பா கல்லூரி மாணவர்கள் மத்தியில. சரி, இந்த டேப்லெட்டோட ஆரிஜின் என்ன, இது எங்க யாரால உருவாக்கப்படுது, இந்த கேள்விகளுக்கெல்லாம் யாருக்குமே பதில் தெரியல. உலகம் முழுக்க உருவாக்கப்பட்ட ரகசியமான லேப்ஸ்ல ஏதாவது ஒரு சீக்ரெட் ஆர்கனைசேஷன் இதை பண்றாங்களா, இல்ல ஏதாவது ட்ரக் கார்டல்ஸ் இதை நடத்துறாங்களா, இல்ல கவர்மெண்டே ரகசியமா இதை லீக் பண்ணுதா, இப்படி பல கேள்விகள் இதோட ஆரிஜின் சம்பந்தமா இருக்கு. இது ஒரு பக்கம்னா, இந்த அளவுக்கு பெரிய அளவிலான மாத்திரைகளை எப்படி கொண்டு வர்றாங்கன்னு எதையுமே யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ட்ரெடிஷ்னலா ஒர்க் ஆகிற மாதிரியான ஒரு ட்ரக் நெட்வொர்க்கே இதுக்கு கிடையாது. எப்போ எப்படி யாரால தயாரிக்கப்படுது, எப்படி குறிப்பிட்ட இடத்துக்கு சொன்ன மாத்திரைகள் வந்து சேருதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அது ஒரு மர்மமாவே நீடிச்சுக்கிட்டு இருந்தது. ஆக்சுவலா இதை ஒரு ட்ரக்னு சொல்லலாமான்னு கேட்டா அதுக்கும் பலர்கிட்ட சரியான ஆன்சர் இல்லை. ஏன்னா அதை முதல்ல யூஸ் பண்ண எல்லாரும் தங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான சேஞ்சை உணர ஆரம்பிச்சாங்க. அதுவும் கெட்ட விதத்துல இல்ல, நல்ல விதத்துல. பிகாஸ் மற்ற போதைப் பொருட்கள் மாதிரி இந்த சோமாடி அவங்கள ஹாலுசினேட் பண்ண வைக்கல, போதையாக வைக்கல, கோமாவுக்கும் போக வைக்கல. அதுக்கு மாறா அவங்களோட உணர்வுகளை அது ஷார்ப்பாக்கிச்சு, அவங்கள பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ண வச்சுது, அவங்களோட உடல் வலிமையை, கற்பனை திறனை அதிகப்படுத்த ஆரம்பிச்சுது. சிம்பிளா சொல்ல போனா அந்த டேப்லெட் சாப்பிட்டவங்க ஒரு அதிசயத்தை உணர ஆரம்பிச்சாங்க. இதனாலேயே அதை நிறைய பேர் மிராக்கிள் டேப்லெட்னு சொன்னாங்க. இப்படி இருக்கும்போது எதை வச்சு அதை ட்ரக்னு சொல்ல முடியும்? ஆனா பிரச்சனை என்னன்னா, அதுல ஒரே ஒரு சைடு எஃபெக்ட் இருந்தது. என்னன்னா, அதை ஒருத்தர் ஒரு முறை எடுத்துக்கிட்டு அதோட எஃபெக்ட்ஸை ஃபீல் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அந்த மாத்திரை இல்லாம அவங்களால இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒருத்தரை அடிக்ட் ஆக்கிடும் இந்த சோமாடி. அப்போ இதை பயன்படுத்தினவங்க இதை ஒரு பிரச்சனையா பார்த்தாங்களான்னு கேட்டா அதுதான் இல்லை. அதை எடுத்துக்க ஆரம்பிச்சவங்க வாழ்நாள் அது வரைக்கும் பார்க்காத ஒரு மாற்றத்தை எதிர்கொண்டதால அதை அவங்க பெருசுபடுத்தவே இல்லை. As long as they get the somadi, they are okay with that. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த மாற்றத்தோட விளைவுகள் வெளி உலகத்திலையும் எதிரொலிக்க ஆரம்பிச்சது. அவங்களால ப்ரொடக்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே இரட்டிப்பு வேகத்துல நடந்ததால குளோபல் எக்கானமியும் முன்ன எப்பயும் இல்லாத அளவுக்கு பீக்ல போச்சு. எக்கானமின்னு மட்டும் இல்லாம டெக்னாலஜி, சயின்ஸ், ஆர்ட்ஸ்னு எல்லாத்துலேயுமே உச்சம் தொட ஆரம்பிச்சாங்க. சோமாடினால நடந்த விஷயங்களை வச்சு பார்க்கும்போது அது ஒரு பெர்ஃபெக்டான விஷயம் மாதிரி தெரிஞ்சது. ஆனா அந்த பெர்ஃபெக்ஷன் தான் பலரை சந்தேகப்படவும் யோசிக்கவும் வச்சுது. ஒரு கட்டத்துல எல்லாம் இந்த உலகத்துல இருக்க ஆல்மோஸ்ட் 40% பேர் அந்த டேப்லெட்டை ரெகுலரா எடுத்துக்க ஆரம்பிச்சாங்க. அதுலயும் அதிகமா 35 வயசுக்குட்பட்டவங்க மத்தியில இந்த டேப்லெட் ரொம்ப பெரிய ரீச் ஆகியிருந்தது. சரி, இதுக்கு உலக நாடுகளை சேர்ந்த கவர்மெண்ட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னா, முதல்ல தே ஆர் கன்ஃபியூஸ்ட். இதோட ஆரிஜின் என்னன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனா அதை யூஸ் பண்ற யங் பாப்புலேஷன் பயங்கர எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சதை நோட்டீஸ் பண்ணாங்க. ஸோ உடனடியாக ஏதாவது பண்ணி ஆகணுன்றது அவங்களுக்கு நல்லா புரிஞ்சுது. ஆனால் அதில் பெரிய ரிஸ்க் இருந்ததையும் அவங்க கவனிக்க தவறல. முதல்ல அவங்க செஞ்சது அந்த ட்ரக்கை பயன்படுத்துவதாலையும் அந்த ட்ரக்கை பயன்படுத்துவதை திடீர்னு நிறுத்துவதாலையும் எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுது, அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அதை பற்றின பல உண்மைகள் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துச்சு. ஒன்ஸ் அது தெரிய வந்ததும் அவங்க உண்மையில் மிரண்டு தான் போனாங்க. அந்த ரிசல்ட் உலக நாடுகளை சேர்ந்த அரசாங்கங்கள் கையில கிடைச்ச அடுத்த சில நாட்கள்லயே சோமாடி உலகம் முழுக்க பேன் செய்யப்படுவதாகவும் அதை ஷெட்யூல் 1 ட்ரக்கா அறிவிச்சு அதை பயன்படுத்துவதும் சரி விற்பதும் சரி இல்லீகலான ஒன்னா அறிவிச்சாங்க. ஆனா அதுக்கும் மக்கள் மத்தியில கடுமையான பேக்லாஷ் தான் உருவாச்சு. எவ்வளோ முயற்சி பண்ணியும் அதோட சப்ளை செயினை நிறுத்தவே முடியல. கவர்மெண்ட்ஸ் என்ன பண்றதுன்னு தெரியாம கைய பிசைய ஆரம்பிச்சாங்க. நிலைமை விபரீதமாகறதுக்குள்ள சோமாடியோட ஆரிஜினை கண்டுபிடிச்சு அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கான வேலைகள் முழு மூச்சில் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. பல கோடி ரூபாய்கள் செலவு செஞ்சு பல உலக நாடுகள் இதுக்காகவே தனியான டாஸ்க் ஃபோர்ஸை உருவாக்கி செயல்பட வச்சாங்க. அரசாங்கங்கள் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எடுத்ததுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருந்துச்சு. அதுல முக்கியமான ஒன்று, ஒருவேளை எதிர்காலத்துல சோமாடி கிடைக்கிறது முற்றிலுமா நின்னு போயிருச்சுன்னா அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் அவங்களுக்கு பயத்தை கொடுத்துச்சு.
ஏன்னா சோமாடி பத்தின ஆராய்ச்சியில் அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே டிசாஸ்டரஸா இருந்துச்சு. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சினாரியோ மட்டும் ரியல் வேர்ல்ட்ல ஏற்பட்டா அதன் தொடர்ச்சியா நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ரொம்பவே கொடூரமா இருக்கும். அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேல அதை கட்டுப்படுத்தவே முடியாத ஒரு நிலைக்கு போயிடும்ன்றது கவர்மெண்ட்டுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. அதனால எப்படியாவது சோமாடியை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகளை ஆரம்பிச்சாங்க. ஆனா அது அவ்வளோ ஈஸியா இல்ல. உலக நாடுகளை சேர்ந்த அரசாங்கங்கள் இந்த சோமாடியை பத்தி அப்படி என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க? லியோவுக்கும் இந்த பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம்? உண்மையில சோமாடியோட ஆரிஜின் என்ன? இதை பத்தியெல்லாம் அடுத்த வீடியோல பார்க்கலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹாண்டட் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.